அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில் வலு மற்றும் வளாநிலை பற்றி பார்க்கலாம் பாருங்க. இந்த வலு மற்றும் வளாநிலை 7 வகையாக நாம் கூறலாம். திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுலு என்று 7 வகையாக கூறலாம். பாருங்க, முதல்ல திணைவலு. முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திணைவலு பற்றி பார்க்க போகிறோம். திணைவலுவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செலியன் வந்தது. செலியன் வந்தது என்பது திணைவலுவிற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். சரியான தொடர், அதாவது வளாநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செலியன் வந்தான் என்பதே சரியான நிலை. அப்போ செலியன் வந்தது என்பது திணைவலுவை குறிக்கும். அதாவது இங்கே ஒரு உயிர்திணை பொருளை அகிரிணை பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது. செலியன் வந்தது என்பது திணைவலுவிற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். அதனுடைய வளாநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா செலியன் வந்தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்வலு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பால்வலு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் கண்ணகி உண்டான். கண்ணகி பெண்பால், உண்டான் என்பது ஆண்பாலை குறிக்கக்கூடிய வகையில் உள்ளது. அப்போது ஒரு பெண்பாலை ஆண்பாலுக்கு உரியதாக கொடுக்கப்பட்டுள்ளதால் கண்ணகி உண்டான் என்பது பால்வலுவை குறிக்கும். இதனுடைய வளாநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி உண்டாள் என்பது சரியான தொடராகும். அடுத்து இடவலு. அடுத்து பார்க்க போகிறது இடவலு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நீ வந்தேன். நீ வந்தேன் என்பது வலுவை, இடவலுவை குறிக்கும். அதாவது இடம் வலுவுனா வருதல் என்பது ஒரு இடத்திற்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் இந்த நீ வந்தேன் என்பது இடவலுவை குறிக்கும். இதற்கான சரியான தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்தாய். அடுத்து காலவலு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா காலவலு. இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நேற்று வருவான். நேற்று வருவான் என்பது காலவலுவிற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு சரியான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்தான். நேற்று வருவான் என்பது என்னென்னு பார்த்தீங்க காலவலு. அதற்கு சரியான தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வளாநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்தான். அதாவது வருவான்னா எதிர்காலத்தை குறிக்கும். ஆனால் இவங்க நேற்று வருவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது காலவலுவை குறிக்கிறது. நேற்று வருவான் என்பது காலவலுவை குறிக்கிறது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வினாவலு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வினாவலு. இந்த வினாவிலிற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டல் வினாவலுவிற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு சரியான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என கேட்டிருக்க வேண்டும். அப்போ ஒரு விரலை மட்டும் காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்கறது வினாவலு. அதற்கு சரியான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என கேட்டல் வளாநிலையை குறிக்கும். அடுத்து பார்க்க போகிறது விடைவலு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் என்பது விடைவலுவிற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். இதற்கு சரியான தொடர், இதனுடைய வளாநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்பது வளாநிலையை குறிக்கிறது. அடுத்து மரபுவலு. அதாவது மரபு என்பது காலங்காலமாக சொல்லப்படுவது. அதன் அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க. மரபு வலுவிற்கு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்பது மரபு வலுவை குறிக்கும். அதாவது தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று தான் கூற வேண்டும். இது தென்னந்தோப்பு என்பதுதான் சரியான தொடராக இருக்கும். சரியான வார்த்தை. தென்னந்தோட்டம் என்பது தவறு, தென்னந்தோப்பு என்பது சரியானது. அப்போது தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்பது மரபு வலுவை குறிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.